Tune your ears. This is Hot 7. இசை சம்மர் கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த எக்ஸாம் நடக்கும் தானே. எக்ஸாம் நடக்கிற டைம் வந்து இந்த அதாவது இந்த கணித பாடத்துல 35க்கு மேல எடுக்கணும், தமிழ் பாடத்துல முக்கியமான அந்த 6 பாடங்கள்ல 35க்கு மேல எடுக்கணும். ஓகே, ஃபெயில் விட்டா வந்து ரொம்பவே கவலைப்படுவோம், வருத்தப்படுவோம், நொந்து நூடுல்ஸ் ஆயிரும். அப்படியே கவலைப்பட்டு கொண்டிருக்கிற டைம் வந்து நம்ம ஃபெயில் விட்டுறோம் வைங்களேன், ஃபெயில் விட்டுனா கவலைப்படுவோம். அப்படியே இருக்கிற டைம் வந்து நம்ம நண்பர் இருக்கா தானே, நம்ம நண்பர் நம்மளோட சேர்ந்து ஃபெயில் விடும்போது அடையங்கப்பா அந்த ஒரு ஆனந்தத்தை சொல்ல அப்பே அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்ப நம்ம வந்து கல்யாணம் பண்ணாம இருக்கிறோம் சரியா, நம்ம கேங்ல வந்து சில நண்பர்கள்லாம் கல்யாணம் பண்ணாலும் நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இருப்பார் சரியா. அப்ப அந்த நண்பரும் கல்யாணம் பண்ணாம இருக்கும் பொழுது அப்பா நம்மள மாதிரி இவனும் இருக்கானே அப்படின்னு ஒரு சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி காதல் தோல்வியும் அப்படிதான். இப்ப நம்ம காதல் தோல்வியில இருந்து அழுது புலம்பி எல்லாம் போயிருக்கிற நேரம் நம்ம நண்பருக்கும் காதல் தோல்வி ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அப்பாடா சேர்ந்து ஃபீல் பண்ணலாம். அப்படிதான் நேற்று ஒரு மாலை பொழுதுல வந்து ரொம்பவே வந்து கவலைப்பட்டு கொண்டிருந்தாங்க நம்ம இலங்கை ரசிகர்கள். ஏன் அப்படின்னு சொன்னா இங்கிலாந்து தோத்துட்டோம், ஐயோ பேஸ்புக் போயிடாது, அதுவும் இந்த இந்திய ரசிகர்கள் இருக்காங்களே நம்மள கலாச்சியை கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லி போட்டு இலங்கை ரசிகர்கள் ரொம்பவே சோகமா இருந்தாங்க. அந்த சோகம் வந்து 10 மணியோட சரியா போயிடுச்சு. கண்ணு பட்டதால தானே அவங்க தோத்து போனாங்க. அது கண்ணு பட்டது சரி, அது வேற விஷயம். இலங்கை ரசிகர்கள் சோகமா இருந்தாங்க. இரவு 10-11 மணிக்கெல்லாம் ஓகே அந்த சோகத்துக்கு வந்து மருந்து கிடைச்சிச்சு. என்னடான்னு பார்த்தா இந்தியா வந்து தோத்துட்டோம். அப்பாடா நாங்களும் தோத்துட்டோம். அவங்கள விட அவங்க பெட்டர் ரொம்ப இதா தோத்துட்டாங்க. அதனாலதான் இருந்தாலும் சின்ன ஒரு கவலை இலங்கை ரசிகர்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னா 95க்குள்ள இந்தியா அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருந்தாங்க. என்ன செய்யறது அப்படிதான். அதாவது உலக கிண்ணத்துல இறுதி போட்டியில மோத போற 2 அணிகளும் அப்படித்தான் ஆரம்பத்துல தோத்தான் வரும். ஆனா பரவாயில்ல, அவ்வளவு கான்பிடென்ட்டா இந்த முறை வேணும்னா பாருங்க தான் கிண்ணத்தை வின் பண்ணுது. சரி, இங்கிலாந்து வின் பண்றது, இங்கிலாந்து